அனைவருக்கும் வணக்கம். சேனலுக்கு மீண்டும் வருக. கவலை என்பது ஒரு ஸ்வெட்டரில் ஒரு தளர்வான நூலை இழுப்பது போன்றது. தொடக்கத்தில் அது ஒரு சிறிய யோசனை மட்டுமே. ஆனால் அதை தொடர்ந்து இழுத்தால் என்ன ஆகும்? ஒரு தளர்வான நூலை இழுத்தால் முழு ஸ்வெட்டரும் அவிழ்ந்துவிடும். கவலையும் சிறிது சிறிதாக மன அழுத்தத்தையும் அதிகமான சிந்தனையையும் ஏற்படுத்தி விஷயங்களை மேலும் மோசமாக்குகிறது. கவலை பயனுள்ளதாக உணரப்படலாம், ஆனால் அது பெரும்பாலும் நமக்கு தேவையில்லாத அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இன்று எதற்காக கவலை பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதையும், உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் உண்மையான தீர்வுகளை கவனிக்கவும் எளிய படிகள் என்ன என்பதை தெளிவாக பகிரவிருக்கிறோம். கவலைக்கு 2 வரையறைகள் உள்ளன. ஒன்று, கவலை மற்றும் பதட்டம். நம்மில் பெரும்பாலோரும் அனுபவிக்கும் அந்த மன அழுத்தம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கிற பயம் காரணமாக ஏற்படுகிறது. 2, பிரச்சனையை விரலால் நெருக்குவது போல. ஒரு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு அதை குறுகுறுத்து சிந்திப்பது. இது சரி செய்வது போல தோன்றலாம், ஆனால் பெரும்பாலும் அதை மேலும் மோசமாக்கும். இது ஒரு புண்மேல் விரல் வைத்தல் அல்லது சட்டையில் ஒரு நூலை இழுக்கிற மாதிரி. சுருக்கமாக சொல்வதானால், ஒன்று உணர்வு பூர்வமான கவலை, மற்றொன்று சிந்தனையில் சிக்கிக்கொள்வது. இரண்டும் பிரச்சனையை தீர்க்காமல் மனதை குழப்புவதில் முடிவடைகின்றன. கவலை எப்படி சுற்றி கொண்டு பெரிதாகிறது என்பதை இங்கே தெளிவாக பார்ப்போம். முதலில், ஒரு பிரச்சனையை பிடித்து விடுகிறீர்கள். உதாரணமாக, நான் தோல்வி அடைவேனா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதை தீர்க்காமல் அதை தொடர்ச்சியாக உங்கள் மனத்தில் மீண்டும் மீண்டும் ஓட்டுகிறீர்கள். உங்கள் மூளை இதை ஒவ்வொரு முறையும் புதிய ஆபத்தாகவே எடுத்துக்கொள்கிறது. அதனால் கவலை மேலும் மேலும் வளர்கிறது. உதாரணமாக, ஒரு டெட்லைனை தவறவிட்டீர்கள். நான் வேலையை இழக்கப் போகிறேன், பண கஷ்டம் வரும், வீடு இழந்து ரோட்டில் தான் முடியும். இதுதான் கவலை. எப்படி ஒரு சிறிய எண்ணத்தில் தொடங்கி முழு வாழ்க்கையை பற்றிய பயமாக மாறுகிறது. நாரோ அண்ட் கான்கர் என்பது அதிகமான கவலையை சிறிய தெளிவான படிகளில் வெல்லும் முறையாகும். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பெயர் சொல்லுங்கள். உதாரணமாக, ஸ்மித் திட்டம் வெள்ளிக்கிழமைக்குள் வேண்டியது, ஆனால் லேட் ஆகியது. அடுத்த சின்ன செயலை தேர்வு செய்யுங்கள். உதாரணமாக, கிளையண்டிடம் விளக்கம் கேட்டு இமெயில் அனுப்ப வேண்டும். அதையும் உடனே செய்ய வேண்டும். அதனால் மனதில் ஓட்டுவதை மீண்டும் நிறுத்தலாம். இது ஏன் வேலை செய்கிறது? தெளிவான பிரச்சனை சிறிதாக தோன்றுவது மூலம். செயல் என்பது கவலை என்ற சுழற்சியில் இருந்து தடை செய்கிறதால் உங்கள் மூளைதான் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை நிரூபிக்கிறீர்கள். இங்கே நீங்கள் உங்கள் மனதை நீண்ட காலத்தில் புத்திசாலியாக கவலைப்பட பயிற்சி செய்ய உதவும் 3 உத்திகள் தமிழில் தெளிவாக. 1, 5 நிமிட உத்தி, the 5-minute rule. எப்படி செய்யலாம்? 5 நிமிடத்திற்கு பாய்ந்து கொண்டு கவலைப்பட ஒரு டைமரை அமைக்கவும். அந்த நேரத்தில் மட்டும் கவலைப்படுங்கள். ஏன் இது பயனுள்ளது? உங்கள் கவலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வருவதால் அது உங்கள் முழு நாளையும் கெடுப்பதை தடுக்கிறது. டைமர் முடிந்தவுடன் கவலையை நிறுத்துங்கள். இதன் பலன், உங்கள் மூளை கவலையை நிரந்தரமாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்று பழகிக்கொள்கிறது. கவலை நேரம், worry window. எப்படி செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில், உதாரணமாக மாலை 4 பாறுபட்டையும் கவலைப்படுவதற்கான ஒரு கவலை நேரத்தை அமைக்கவும். ஏன் இது பயனுள்ளது? மற்ற நேரங்களில் கவலை தோன்றினால், நான் இதை என் கவலை நேரத்தில் யோசிக்கிறேன் என்று நினைத்துக் கொள்க. இதன் பலன், இது உங்கள் மனதை கட்டுப்படுத்த உதவுகிறது. நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பகுத்தறிவுடன் எதிர்கொள்கிறீர்கள். 3, அதுக்கு பிறகு விளையாட்டு, the and then game. எப்படி செய்யலாம்? உங்கள் பயத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு என்ன என்று மீண்டும் மீண்டும் கேளுங்கள். உதாரணம், நான் வேலை இழக்கலாம். அதுக்கு பிறகு பணம் இருக்காது. அதற்கு பிறகு நான் ஒரு பாலத்தின் கீழ் ஒரு பெட்டியில் வாழ்வேன். அதுக்கு பிறகு ஒரு மயிலுடன் தோழமை ஆடுவேன். ஏன் இது வேலை செய்கிறது? உங்கள் பயங்கள் எவ்வளவு உண்மையிலே அகலமானவை என்பதை புரிய வைக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் தினசரி பழக்கமாக மாறினால் உங்கள் மூளை கவலையை சீராகவும் கட்டுப்பாட்டுடனும் அணுக பயிற்சி பெறும்.